ஆல் ஆஃப் அ சடன் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹஸ்பண்டுக்கும் வந்துட்டு கால்ல வந்துட்டு ஃபிங்கர்ஸ் வந்துட்டு ஆம்புடேட் பண்ணாங்க. ப்ளஸ் அவருக்கு பிஏடி இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு அவருமே வந்து வலியில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மூலியமா இங்க வர சொன்னாங்க. இங்க வந்ததுக்கப்புறமா தசகிர் பாபா கிட்ட வந்ததுக்கப்புறமா எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியுது. வாரம் வரும்போதும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வருது. நான் வேலைக்கே போவேனான்றத மாரி இருந்தது. எனக்கு முதல்ல ஒரு ஜூன் மாசம் வந்துட்டு என்னால இனிமே வேலைக்கே போ முடியாது போல இருக்கு. இப்ப வேலைக்கு போயிட்டு வேலையில இருந்தா நேரா வரேன். அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு சக்தி வாய்ந்த பாபா வந்துட்டு என்ன காப்பாத்தி விட்டாரு. இப்பவும் காப்பாத்திட்டு தான் இருக்கிறாரு. ஹஸ்பண்டுக்கும் அதே மாரி தான் காப்பாத்திட்டு இருக்காரு. அதனால நாங்க 2 பேரும் வந்துட்டு வாரம் வியாழன் ஆனா இங்க வந்துட்டு தான் சரி தத்தரிக்கை போனா நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதனால ரெகுலரா வந்துன்னு இருக்கோம். அதனால எவ்வளவோ பெட்டர். எனக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு 8, 9 மாசம் வரைக்கும் என்னால நடக்க முடியாது. ஆப்ரேஷன் பண்ணி லெஃப்ட் கால் விரல்லாம் எடுத்துட்டாங்க எனக்கு. அதனால என்னால வந்து அந்த கால் வந்து இன்னும் க்யூர் ஆவல. எவ்வளோ பெட்டர் க்யூர் ஆயின்னு வருது எனக்கு. அது இல்லாம என் கை ரைட் ஹேண்ட்ல கூட பிளட் சர்க்குலேஷன் இல்ல. அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. பாபா கிட்ட வந்தப்போ எவ்வளவோ பெட்டர். நாங்க நிம்மதியான லைஃப் இப்போ தான் இப்போ ஒரு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டோங்க. இப்போ எவ்வளோ பெட்டர். நான் என்ன பொறுத்தவரையிலும்.